வார்த்தையினால் உண்டான அத்தனை சிருஷ்டிகளையும் கர்த்தர் துதிக்கும்படியாகவே உருவாக்கி இருக்கிறார். நமக்குள்ள எல்லாமே கர்த்தரை துதிக்கும்படிதாங்க பாடி இருக்கு. வேற எந்த விதத்திலும் கர்த்தர் நம்ம படைக்கலங்க. நம் படைக்கப்பட்ட நோக்கமே கர்த்தரை துதிப்பதற்காக. கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவன் படைத்த சகல சிருஷ்டிப்பையும் அவருடைய கரங்களால் அல்லது அவருடைய வாயினால் உருவான வார்த்தையினால் உண்டான அத்தனை சிருஷ்டிகளையும் கர்த்தர் துதிக்கும்படியாகவே உருவாக்கி இருக்கிறார். தேவன் படைத்த அது மரம், செடி, கொடி, மலைகள், மீன்கள், தேவன் படைத்த அத்தனைக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு புரோகிராம் எழுதினார். எல்லாமே கர்த்தரை துதிக்கும்படியாக எழுதினார். எல்லாமே தேவன் படைத்த அத்தனையும் தேவன் தன்னுடைய இன்பத்துக்காக படைச்சார். அத்தனையும் வெளிப்படுத்த விசேஷம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவை அனைத்தையும் உம்முடைய இன்பத்துக்காக படைத்த அமில்ல உம்முடைய சித்தத்துக்காக படைத்தேன் இருக்கு. அவருடைய சித்தம் என்ன? அவரை துதிக்க வேண்டுங்கிறதா சித்தம். ஆங்கில பைபிள்ல அவை அனைத்தையும் உம்முடைய இன்பத்துக்காக படைத்தார். கர்த்தர் நல்லவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், துதிக்கப்படத்தக்கவர், சோத்திரிக்கப்படத்தக்கவர் அறிந்து இருதயத்தில் தேவனை குறித்த அறிவை பெற்று தேவனை துதிக்கிறோம். நல்லது. நமக்குள்ள எல்லாமே கர்த்தரை துதிக்கும்படிதாங்க பாடி இருக்கு. நம்முடைய சரீரம் எதுக்கு இருக்கு? கர்த்தரை துதிப்பதற்காக இருக்கிறது. நமக்கு ஒரு சிந்தைன்னு ஒன்று இருக்கு. சிந்தை கர்த்தரை துதிப்பதற்காக இருக்கிறது. ஒரு ஆவி இருக்கிறது. எதுக்கு இருக்கிறது? கர்த்தரை துதிப்பதற்காக இருக்கிறது. எனக்கு சில காரியங்கள் துதிக்கக்கூடியதில் சில காரியங்கள் நடந்திருக்கலாம். சில காரியங்கள் வேதனைப்படக்கூடியதில் நடந்திருக்கலாம். உணர்வுகள் எப்படி இருந்தாலும் சரிதான். அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். என் உணர்வுகள் துதிக்கக்கூடிய ரீதியில் இருந்தாலும் சரிதான், என் உணர்வுகள் அழக்கூடிய ரீதியில் இருந்தாலும் சரிதான். என் உணர்வுகளின் அடிப்படையில் நான் கர்த்தரை துதிக்க போறது கிடையாது. அவர் ஆண்டவர், அவர் கர்த்தர், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் அவரை துதிக்க போறேன்னு அறிவோடு துதிச்சோம்னா அது கர்த்தருக்கு ஏற்றது, உகந்தது. வேற எந்த விதத்திலும் கர்த்தர் நம்ம படைக்கலங்க. நம் படைக்கப்பட்ட நோக்கமே கர்த்தரை துதிப்பதற்காக தான். அது வாலிபராக இருந்தாலும் சரிதான், கண்ணீராக இருந்தாலும் சரிதான், சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரிதான், கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார்னா எல்லாவற்றையும் அவர் கட்டுப்படுத்துவார், நடத்துவார். என் வாழ்க்கையில் தீமையான காரியத்தை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் நினைச்சோம்னா வாயில துதி வந்துடும். எல்லாவற்றையும் கர்த்தர் எதுக்கு படைச்சிருக்கிறார்? துதிப்பதற்காக தான் படைச்சிருக்காரு. உலகத்தில் ரெண்டு கூட்ட மக்கள் துதிக்க மாட்டாங்க. ஒரு கூட்ட மக்கள் துன்மார்க்கமான மக்கள், தேவனை எதிர்க்கிற மக்கள், கலகக்காரர்கள். அவங்க கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. இன்னொரு மக்கள் மதவாதிகள், ரிலீஜியஸ் பீப்புள், பெரிய ஆவிக்குரிய ஆள் மாதிரி காமிப்பாங்க. உள்ளத்திலேருந்து துதி வராது. துதி என்பது நீங்கள் ஒரு பாட்டை பார்த்துக்கிட்டு சோத்திரம் ஏசு அது இல்லை. துதி என்பது இருதயத்திலேருந்து வரணும். சில இடத்துல வந்து பாடுவாங்க. அவங்க பாடுற எல்லாரும் துதிக்க மாட்டாங்க சொல்லலாங்க. சில இடத்துல பாடுவாங்க. ஆனால் இருதயம் கர்த்தருக்கு உகந்த இருதயமாக இருக்காது. அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க கூட சந்தேகம் தான் அது. சில இடத்துல கையை உயர்த்தி ஆராதிக்க மாட்டாங்க தெரியுமா? சில இடத்துல போனீங்கன்னா கை எதுக்கு இருக்கு? கர்த்தரை துதிப்பதற்காகவே, சோத்தரிப்பதற்காகவே கை இருக்கு. கை சோரளி போறதுக்கு இல்லை. வாயிலிருந்து ஒரு சொட்டுடனும் வரல. கையை நீங்க தூக்குனாவே இதை ஒர்ஷிப்புங்க. பைபிள் சொல்லுதுங்க. அது கையை நீங்க ஒரு காரியத்தை கேட்குறீங்க, ஒரு காரியத்தை உங்கள் இருதயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு அப்படியே கையை உயர்த்துறீங்கன்னா ஆண்டவர் அதை ஆராதனையாக பார்க்குறாரு. ஏன்னா கை எதுக்கு இருக்கு? ரெண்டு கையும் அதுக்கு தான் இருக்கு. வார்த்தைகள் நமக்குள்ள உருவாகுது. வார்த்தைகள் உருவாகி அடுத்தவனை யோசிச்சுட்டுறதுக்கு இல்லை, கர்த்தரை துதிப்பதற்காக வார்த்தைகள் உருவாகுது. நமக்கு இருக்கிற எண்ணங்கள், உடல் அமைப்பு அனைத்தும் எதுக்கு இருக்கிறது என்றால் கர்த்தரை துதிப்பதற்காக இருக்கிறது. சங்கீதம் 150க்கு வாங்க. சங்கீதம் 150:1. அல்லேலூயா, தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். பரிசுத்தலத்தினா சபையில் வந்து தேவன் வாசம் இடத்துல கர்த்தரை துதியுங்கள். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய சித்தமும் அவனை குறித்து தேவனுடைய நோக்கம் அது. அல்லேலூயா, தேவனே ஒரு பரிசுத்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையில் கிரியைகளுக்கு அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள்.
எக்கால துணியோட அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். கவனிங்க, கர்த்தரை துதியுங்கள். சில மக்கள் துதிக்க மாட்டாங்க. பாட்டு பாடுனா அமைதியாக இருப்பாங்க. என்ன புது பாட்டு பாடினாலும் சரி தான், என்ன பாட்டு பாடு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்களுக்குன்னா வாயில் எதாவது பர்பஸாக ஒட்டியிருக்கா, ஏதாச்சும் அவங்க இவ்வளோ நேரம் பேச மாட்டேன்னு தீர்மானம் எடுத்து வந்திருக்காங்களா, எதுவுமே பாட மாட்டாங்க. சில இடத்துல போனவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அங்கே அமைதியாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அமைதியாக, அதாவது கொயட்னஸாக இருந்தால் தான் ஹோலினஸ்ன்னு நினைக்கிறாங்க. கொயட்டாக இருக்கா, மயான அமைதின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இங்கே ஹோலினஸா? ரொம்ப பேர் நான் எதுவுமே பாட மாட்டேன், கை தட்ட மாட்டேன், வாயை திறந்து பாட மாட்டேன், கொயட்டாக இருந்துட்டு அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துடுவேன். ஏன்னா அந்த இடத்துக்கு எனக்கு போகிறதுக்கு பிடிக்கும். ஏன்னா இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும். கேட்டப்பட்டதில் நான் கேட்டிருக்கேன். நான் இங்கே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். எதுக்குன்னா அங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும். நான் சில இடத்த காமிக்கிறேன், அதை காட்டில் அமைதியாக இருக்கும். வேதம் முழுதும் படித்து பாருங்க. தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போதெல்லாம் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது, எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், சவுண்டு கொடுக்குறாங்க, கைதட்டுறாங்க, நடனம் ஆடுறாங்க, என்னென்ன செய்யணுமோ செய்கிறான். தன்னுடைய உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3 வசனம், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதற்காக இருக்கிறது? கர்த்தரை துதித்து பாடுவதற்காக ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது. எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதோ அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாங்கணுங்க. அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும். நேர்த்தியோடு வாசித்து கர்த்தரை பாடக்கூடிய ஆளா இருக்கணும்.